இப்போ உட்காந்து அமரன் படம் பார்த்துட்ருக்கேன். படம் வந்து செம்மையாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து அமரன் படம் ரீசெண்டாக பார்த்துருந்தேன். அந்த படத்தில் வந்து சில பாட்டெல்லாம் இப்போ உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபோனில் பார்த்துட்ருக்கப்போ தான் எனக்கு வந்து சடனாக தோணுச்சு, அந்த படம் வந்து இன்னொரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதில் போட்டிருக்காங்கல்ல நெட்ஃப்ளிக்ஸில், சரி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் இன்னொரு சைடு என்னென்னா கஷ்டமாக இருக்குமே, பார்த்தா மறுபடியும் கஷ்டமாகுமோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ படம் வந்து நல்லாயிருக்கு, ஃபுல் ஆல் ஓவர் நல்லாயிருக்கு படம் ஃபுல்லுமே. என்ன செகண்ட் டைம் பார்க்குறப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி வைக்குது படமே. ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த விஷயந்தான். பட் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பமே வந்து அப்படியே பரபரப்பாக பார்த்துட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டைம் பார்க்குறப்போ ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, இப்படிலாம் இருந்திருக்காங்க, பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்கள வந்து இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் மறுபடியும் நம்ம பார்க்குறப்போ எவ்வளோ இதாக இருக்குன்னு தெரியல எனக்கு சொல்ல. படம் வந்து ஆல் தி ஓவர் செமையாக இருந்துச்சு, ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு தெரியல, எல்லாத்துக்குமே அந்த இது வந்திருக்கும், கண்டிப்பாக தோணியிருக்கும். எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சது அந்த படம். அப்புறம் வந்து திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறப்போ வந்து இன்னொன்று என்ன தோணுன்னா, அந்த ஒரு பிரேவ்னஸ் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஸ்ட்ரென்த்து கிடைச்ச மாதிரி இருக்கும் அந்த படத்தை பார்க்குறப்போ. மறுபடியும் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதாவது மிஸ்டர் முகுந்த் வந்து எவ்வளோ பிரேவாக அந்த இதில் வந்து செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ அதை மறுபடியும் பார்க்கணும், அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு தோணுது. ஸோ படம் ஆல் ஓவர் நல்லா இருக்குது, எல்லோரும் பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ நான் வந்து ஒரு +1 படிக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு, மைண்டில் லைட்டாக தோணுச்சு. என்னென்னா வந்து நம்ம வந்து ஒரு ஆர்மிக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஸ்லைட்டான ஃபீலிங் இருந்துச்சு. சின்ன பிள்ளைல போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் தோணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து, ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக இப்போலாம் அந்த அந்த ஐடியாவில் இல்லை எனக்கு சுத்தமாக. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பயம் வந்ததுக்கப்புறம் அதை அந்த இதே வந்து அந்த ஃபீல்டில் இருந்தே வந்து எனக்கு தோணலை, யோசிக்கவே தோணலை. ஸோ வாங்க இன்றைக்கி என்னோடய வீடியோ பார்க்கலாம். பாஜி பாஜி கீழே தான் நெருப்பு பிக்சர் தான் வச்சுட்டு இந்தியாவை இப்படி வச்சுட்டு அதை பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து எஸ் ஆனோ. ஓ, இந்தியாவை வந்து பிடிக்கும்னா எஸ் கமெண்ட் பண்ணுங்கன்னு அர்த்தமா? ஆமாம். கமெண்ட் வரவே மாட்டேங்குது. இல்லம்மா, அந்த மாதிரி வச்சா கமெண்ட் வருமா? எஸ்ன்னு போட்டா அதுல நெருப்புல போட்டுடலாம், நெருப்புல போடுறோம். ஆனா போடுற மாதிரி காமிக்க கூடாது. என்னம்மா ரெக்கார்ட்ல வச்சிருக்க? ரெக்கார்ட்ல வச்சிருக்க, அறிவில்ல ரெக்கார்ட்ல வச்சிருக்க. புரி புரி டான்ஸ், புரி 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 டான்ஸ். விடு, சுத்தம் விழுந்துருச்சு, சாரிடா. ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு வந்திருந்தேன். இன்றைக்கி வந்து பூஜை நடக்குது, ஸோ விசேஷமாக இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்காக வந்திருந்தோம், நானும் மாமியார் எல்லாம் வந்திருந்தோம். கோயில் போயிட்டு வந்தாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே நினைக்கிறேன். ஸோ வந்து முட்டை குழம்பு பண்ணியிருந்தேன். ஸோ முட்டை குழம்பு வந்து கிரேவியாட்ட பண்ணியிருந்தேன், நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ காலையிலுக்கு வந்து பொங்கல் பண்ணியிருந்தேன். ஸோ பொங்கல் இப்போல்லாம் அடிக்கடி வந்து காலையில் வந்து பொங்கல் செய்கிறது தான் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி தோணுச்சு.
ஸோ அதனால் அது பண்ணியிருந்தேன். இப்போ மத்தியானம் வந்து நான் வந்து முட்டை வச்சு சாப்பிட போகிறேன் குழம்பு ஊற்றி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டார். இந்த ப்ராஜெக்ட் வந்து நானும் என் சன்னும் உட்காந்து சேர்ந்து பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 1 ஹவராவது எடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 ஹவர் தான் எடுத்திருந்தது நீட்டாக ஒட்டி இது பண்ணுறதுக்கு. சன் வந்து குட் வாங்கிட்டு வந்திருந்தார். அப்போ தான் வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆச்சு. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு நல்ல வேல்யூ கிடைச்சா தானே நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், கொண்டு வந்துட்டு காமிச்சிட்டு இருந்தார். ஸோ நானும் என் சன்னு வந்து எப்பயுமே வந்து நாங்கள் 2 பேரும் வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம். வீட்டில் வந்து எப்பயுமே நாங்கள் 2 பேர் விடாமல் பேசிக்கிட்டே இருப்போம் எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன்கிட்ட வந்து நான் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுவேன், அவனும் என்கிட்ட எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்குவான். ஸோ நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்க மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேரும் சேர்ந்து விளாடுவோம். எப்பயுமே எந்த கேம்ஸ்னாலும் சேர்ந்து விளாடுறது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி இப்போது ஒரு கண்டினியூஸாக எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்ருக்கு. முடிஞ்சளவுக்கு சேஃபாக இருங்க. சமையலில் பார்த்திங்கன்னா ரசம் அதை மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. ஏன்னா கோல்டு காஃப் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ என் சன்னுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் வந்து ரச சாதம் தான் பண்ணணும். ஸோ நல்ல மழை, கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. சில டைம் பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுது. இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஆகுது. ஸோ வந்து இன்றைக்கி நல்ல மழை. நேற்று நைட்லேருந்து கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நைட்லாம் வந்து ரொம்ப இடி இடிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த வெளிச்சம் பார்த்திங்கன்னா நல்லா என்னமோ கரண்ட் வெளிச்சம் இருக்கிற மாதிரி அவ்வளோ வெளிச்சமாக இருந்தது. வீடு ஃபுல்லும் நைட் எப்பயுமே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டோன்னா இருட்டாக இருக்கும்ல, நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லாமல் லைட் எல்லாமே போட்டு விட்ட மாதிரி அவ்வளோ பளிச்சுன்னு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு. நல்லா இடி வேறு, மழையும் கண்டினியூஸாக பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வரைக்கும் பெஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி ஸ்கூல் லீவு. ஆக்சுவலாக அதிசயமாக விட்டுருக்காங்க, அப்படி தானேடா. ஸோ ஸ்கூல் லீவ் இன்னைக்கு. ஸோ சன் வந்து வீட்டில் என் கூட தான் இருக்கிறாரு. நாங்கள் 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம். ஸோ இனிமேல் தான் நான் வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்திருக்கேன். ஸோ காலையில் சாப்பிட்டாச்சு. காலையில் வந்து வெண்பொங்கல் வச்சுருந்தேன். வெண்பொங்கலும் வடையும் வச்சு சாப்பிட்டாச்சு. மழை காட்டுறேன் பாருங்கள், வாங்க. மலையில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருந்துச்சு. பட் வந்து மழை வந்து அந்த நேரத்தில் வந்து பெய்யல, ரொம்ப சன்னமாக தான் லைட்டாக தூரிச்சு. அதனால் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஆனால் நான் சிம்பிளாக தான் பண்ணேன் இந்த டைம் வந்து. ஸோ சிம்பிளாக நீட்டாக முடிக்கணும் அப்படின்னு கிச்சன்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னா அடுத்தடுத்த வேலை வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை முடிச்சிட்டோன்னா மீதி வேலையெல்லாம் வந்து கண்டினியூஸாக டக்கு டக்குன்னு இதாயிரும். ஸோ ஹஸ்பண்டும் சன்னும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து முன்னாடி நாள். அப்போ வந்து நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் தான் அதிகமாக ஓடுற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். நான் கோலம் போட்டிருந்தேன் வந்து சாப்பீஸில் போட்டேன். ஸோ இந்த கார்த்திகை தீபம் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஸ்பெண்ட் ஆச்சு. அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு இந்த டே. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சன்னை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து இது பார்த்துட்டு இருந்தேன், அனமைக்கா சேனல் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்து இந்த கேக் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்தேன். இது வந்து எலைட் பிராண்டோட இதில் வந்து டேட்ஸு, பனானா அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் உள்ளது நிறையா இருக்கும் புட்டிங் கேக்கு. ஸோ டேஸ்ட்டும் வைஸும் நல்லா இருந்துச்சு. டேட்ஸில் செய்கிறாங்களா என்னென்னு தெரில. ஆனால் அது வந்து டேட்ஸ்னோடனே சாப்பிட மாட்டாங்க சன் டேட்ஸ்லாம். அதனால் வந்து இதில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு.
அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போல்லாம் வந்து சுகர் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு பதிலாக வந்து ஒயிட் சுகர் எடுக்கிறதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி வந்து ப்ரௌன் சுகர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் குறைச்சிட்டேன். சொல்லப்போனால் ஒயிட் சுகர் வந்து அதிகமாக எதுலேயும் ஜூஸ் அந்த மாதிரி செய்கிறப்ப மட்டும்தான் செய்கிறது. இப்போ வந்து இதுதான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை கட் பண்ணுறது நல்லது தான். பட் வந்து இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ காஃபி குடித்து என்னோடய டே வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு.